Hello children, class 5 mathematics olympiad workbook la ulla problems paaka porom. Okay, chapter 6 perimeter and area. Question number 20. இந்த question மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள 19 கொஷின்ஸும் அதோட வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொஷின் ரீட் பண்ணலாம். The shaded part in the given figure not drawn to scale is covered with cement. Shaded part in the given figure ஓட shaded part என்ன பண்ணியிருக்காங்கன்னா is covered with cement. சிமெண்டால கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? If it cost 84 rupees to cement an area of 3 square centimeter. அதாவது ஒரு 3 square centimeter ஏரியாவை சிமெண்ட் பண்ணுறதுக்கு 84 rupees காஸ்ட் ஆகுது. ஓகேவா? அப்படின்னா then find the total cost of cementing. Total cost of cementing என்னன்னு find out பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இப்போ இதே கொஷினை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் வந்து என்ன அப்படின்னா இதில் நோட் பண்ண வேண்டியது கிவன் ஃபிகர் தான். ஓகேவா? ஸோ அவங்க ரெக்டாங்குலர் ஸ்கொயரான்னு கூட கொடுக்கல, மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அது ரொம்ப ஈஸி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லென்த் வந்து 32 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 25 சென்டிமீட்டர். ஸோ லென்த்தும் பிரெத்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா கிவன் ஃபிகர் இஸ் ரெக்டாங்கிள் ஃபிகர். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஷின் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லென்த்து பிரெத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கிவன் ஃபிகர் இஸ் ரெக்டாங்கிள். ரைட்டா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஷேடட் போர்ஷன் தான் சிமெண்டிங் போர்ஷன். சிமெண்ட் பண்ண ஏரியா இந்த ஷேடட் போர்ஷன் தான். அந்த சிமெண்ட் பண்ண ஏரியாவுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த சிமெண்டிங் போர்ஷன்றது தான் என்னது, நமக்கு ஷேடட் ஏரியாவா? அப்போ இந்த ஷேடட் ஏரியா வந்து இந்த ஏரியா வந்து நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் தெரியும். அப்போ இந்த கிவன் ஃபிகரோட ஏரியா என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபுல் போர்ஷனோட ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும். அதிலிருந்து இந்த அன்ஷேடட் போர்ஷன் ஏரியா இருக்குல்ல, அதை தனியாக பர்டிகுலராக அன்ஷேடட் போர்ஷன் வந்து எவ்வளோ ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபுல் போர்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த அன்ஷேடட் போர்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஷேடட் போர்ஷனோட ஏரியா என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு சிமெண்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ இதோட ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்துனா லென்த் என்னது 32 சென்டிமீட்டர், பிரெத் என்ன 25 சென்டிமீட்டர். ஸோ 32 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து நான் போடுற ஆன்சரோட கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்களாக போட்டால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, 5th வந்தாச்சு இல்லை? ஸோ 32 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 800. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னா 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த ஃபுல் ஏரியா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்ஷேடட் ஏரியாவை டு கெட் அ ஷேடட் ஏரியா, அன்ஷேடட் ஏரியாவை என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அன்ஷேடட் ஏரியா எவ்வளோ 485 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் வந்து 800, அதில் இந்த அன்ஷேடட் ஏரியா 485 நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். என்னத்துக்கு, ஷேடட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் பண்ணோன்னா 800 மைனஸ் 485 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் அப்படின்னா 315 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா என்ன அப்படின்னா
315 centimeter square. ஓகே, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் இட் காஸ்ட் 84 rupees to cement an area of 3 square centimeter. 3 square centimeter cementing பண்ணுறதுக்கு ஓகேவா எவ்வளோ ருபீஸ் செலவாகுது? 84 rupees. அப்போ நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்னா 1 rupees 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 3 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 84 rupees காஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்போ 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? 84 divided by 3. 84 divided by 3 கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர்? 2 3s are 6, பேலன்ஸ் 2 64. என்னது? 8 3s are 64. ஓகே, 8 3s are 24. ஓகேவா? ஸோ 2 3s are 6, பேலன்ஸ் 2 24, 8 3s are 24. அப்போ 82 rupees ஆகுது. சரியா? 82 rupees. 3 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 84 rupees ஆச்சுன்னா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஆகுது? 28 rupees. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஷேடட் ஏரியாவுக்கு சிமெண்ட் பண்ணால், அதான் இந்த ஷேடட் போர்ஷன் தான் ஃபுல்லாக இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, இதை தான் சிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் பண்ணுறதுக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 28 rupeesனு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ ஷேடட் போர்ஷன் எவ்வளோ இருக்குது? ஏரியா 315 இருக்குது. அப்போ 315க்கு எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 315 into 28 rupees மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 8820. இந்த மல்டிப்ளிகேஷனை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? சால்வ் பண்ணால் இதான் ஆன்சர் வரும். 8820 rupees தான் செலவாகும். எதுக்கு? இந்த போர்ஷனுக்கு சிமெண்டிங் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதாவது ஷேடட் போர்ஷனுக்கு சிமெண்டிங் பண்ணுறதுக்கு 8820 rupees தான் செலவாகும். ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. ஓகே, 8820. புரியுதா? சரியா? ஸோ அப்போ ப்ராப்ளம் சால்விங்க்கு என்ன தெரியணும்? மல்டிப்ளிகேஷன் மஸ்ட்டு. 5th வந்தாச்சு, அதனால் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் ஈஸியாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன் மஸ்ட்டு. மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் மஸ்ட்டு. மல்டிப்ளிகேஷன் நல்லா சால்வ் பண்ணணும், போடணும் அப்படின்னா டேபிள்ஸ் தரவாக தெரியணும். ஓகேவா? அப் டு 16 டேபிள்ஸ் வரையும் தரவாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ராப்ளம் சால்விங் அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பை.